மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் ஆளுநரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். சாஸ்திரி பவனில் உள்ள இரு நுழைவு வாயில்களில் முன்பும் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை சாஸ்திரி பவன் அருகே ஆளுநருக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காட்சி. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர்கள் மாநாடை நடத்தி வரக்கூடிய தமிழக ஆளுநரை கண்டித்தும், அது மட்டுமின்றி மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து இன்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட குழுக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் தலைமை ஏற்கிறார். மேலும் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக கூடிய வாசுகி, பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்றால், தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக வழங்க வேண்டிய ரூபாய் 3796 கோடி பாக்கி தொகையை விடுவிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி 2152 கோடியை வழங்க வேண்டும். நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்த மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கையில் பதாகைகள் மற்றும் கட்சி கொடிகளை ஏந்தியவாறு சாஸ்திரி பவன் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள ஆண்டர்சன் சாலை பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இவர்கள் அந்த அலுவலகத்தை உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தடுப்புகள் அமைத்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தின் போது முற்றுகையிட முற்பட்டால் அவர்களை கைது செய்வதற்கும் வாகனங்களை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயத்தை எல்லாம் முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர்கள் மாநாட்டை இன்றைய தினம் ஆளுநர் நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் அவர்கள் பேசி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.